தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்க சிறப்பு ஏற்பாடு. தமிழ்ச் சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு அறக்கட்டளைகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சியில் 9.93 லட்சம் கோடி மதிப்பிலான 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 234 திட்டங்கள் தொடக்கம். 4,16,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக அமெரிக்காவிற்கு புறப்படுவதற்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அதிமுக அறிவுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் முழுமையாக வந்த பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அரசியல் புத்தாய்வு படிப்புக்காக லண்டனுக்கு புறப்பட்டார் பாஜக தலைவர் அண்ணாமலை. சென்னை விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரண்டு வழி அனுப்பினர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 765வது நாளாக போராட்டம். தங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரத்தில் நிலம் எடுப்பு தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நிலம் எடுப்பு அறிவிப்பு நாளிதழில் வந்திருப்பதை அறிந்த கிராம மக்கள் அதிர்ச்சி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுக்க கோரி இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். கச்சத்தீவு அருகே மீனவரின் படகு ராட்சத அலையில் சிக்கி கடலில் மூழ்கிய சம்பவம். மாயமான ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 2 மீனவர்களை தேடும் 2வது நாளாக தொடர்கிறது. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே சரக்கு ஆட்டோ கவிழ்ந்து ஓட்டுநர் உள்பட 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. நாகர்கோவிலில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது. 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த புகாரில் மொத்தம் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை கோரிய வழக்கு அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் ரவுடி சீசிங் ராஜாவின் கூட்டாளி கைது. சஜித் என்பவர் கைது செய்து சீசிங் ராஜா குறித்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 4551 அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 116 அடியாக குறைந்த நிலையில் 12,700 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் நடிகை ரேகா நாயரின் கார் மோதி ஒருவர் உயிரிழப்பு. காரில் ரேகா நாயர் இல்லாத நிலையில் ஓட்டுநர் கைது. வேளாங்கண்ணி பேராலய பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். செப்டம்பர் 10ஆம் தேதி வரை மொத்தமாக 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது.
வேலூர், ராணிப்பேட்டை உள்பட 11 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை அடுத்த சில மணி நேரங்கள் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தேசிய பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரலாக ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீனிவாசன் நியமனம். மத்திய அரசு அறிவிப்பு. கோத்தகிரி அருகே உள்ள உயிலெட்டி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரிப்பு. மலை காய்கறிகள் விவசாயத்திற்கு ஏற்ற தண்ணீர் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஜாமீனில் விடுதலையான கவிதாவுக்கு பிஆர்எஸ் கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. 5 மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தினரை ஆரத் தழுவி அன்பை வெளிப்படுத்திய கவிதா. ஹமாஸ் இயக்கத்தினரால் கடத்தப்பட்ட மேலும் ஒரு பிணை கைதி பத்திரமாக மீட்பு. ஹமாஸ் பிடியில் இன்னும் 100க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் இருப்பதாக இஸ்ரேல் தகவல். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக ஜெய்ஷா போட்டியின்றி தேர்வு. இளம் வயதில் ஐசிசி தலைவராகியுள்ள ஜெய்ஷா டிசம்பர் 1ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. நடிகை ரேவதி சம்பத் அளித்த புகாரின் பேரில் கேரள போலீசார் நடவடிக்கை. T20 கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த ஸ்பெயின் அணி. தொடர்ந்து 14 போட்டிகளில் வெற்றி பெற்று அசத்தல். பாரிஸில் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. உலக நாடுகளைச் சேர்ந்த 4400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர்.